ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே கறி வாடை இல்லைன்னா வந்துட்டு அப்படியே நரம்பு தலைச்சி வந்த மாதிரி கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையிலே ஹஸ்பண்ட் வந்து மீன் மார்க்கெட் போய் ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் இருந்துச்சு. இந்த காரப்பொடி மீன் சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் காரப்பொடி மீன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். அது வறுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த டைமும் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் மீனை எடுத்து வச்சுட்டேன். சரி நாளைக்கு வந்து ரசம் வச்சு மீன் வறுவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெறும் குழம்பு மட்டும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எப்போயுமே இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் நிறைய உரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியில் போட்டு வச்சு உரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துட்டு உரிக்க வந்துடும். அதே மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது மீனையுமே ஒரு குழம்பு வைக்கிற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உப்பு மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிங்கன்னா அதில் உப்பு காரெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் இருந்ததுனால காலையிலே வாங்கி கொடுத்து க்ளீன்லாம் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நான் டின்னருக்கு தான் வந்து குழம்புலாம் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் அவங்க வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஷாப்பிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு லாங் வீடியோ வரும். டைம் கிடச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள்.